பணத்தை திருப்பி கொடுத்துட்டா முடிஞ்சிச்சா? இதை விட 100 மடங்கு கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன் அந்த ஜட்ஜ போடுறதுக்கு. ஆதவனை ஜட்ஜி கிட்ட இருந்தா பிரிக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு துருப்பு சீட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி பிரயோஜனம் இல்ல. சீட்டு கட்ட மொத்தமா அனுப்பணும். போலீஸ்க்கு போன் பண்றா. போலீஸ்கா? ஆமா, நீங்க கும்பலா போலீஸ்க்கு போங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. Tell them everything. அப்ப போலீஸ் எங்க போகும்? வருவான், உங்ககிட்டே ஆதவன் வருவான். ஜெயிலுக்குள்ளேயே நீங்க அவனை போடுங்க. வெளியே நான் ஜட்ஜை போடுறேன். நாளைக்கு விசாரணை அறிக்கையை சப்மிட் பண்றதுக்கு அந்த ஜட்ஜ் உயிரோட இருக்க கூடாது. அப்பாவி குழந்தைகளை கடத்தி பலாத்காரம் செஞ்சு கொன்னு அவங்க உடல் உறுப்புகளை ஆபரேஷன் செஞ்சு வெட்டி எடுத்து வெளிநாட்டுக்கு வித்து பல கோடிகளை சம்பாதிச்ச அரக்க கும்பலை சேர்ந்தவங்க தான் இவங்க. முதல் குற்றவாளியான டாக்டர் அப்துல் குல்கர்னி தான் இந்த கும்பலுக்கு தலைவன். அவனுக்கும் அவனுக்கு துணை புரிந்த அரசியல்வாதிகளுக்கும் டாக்டர்களுக்கும் மரண தண்டனை விதிக்குமாறு நான் அரசுக்கு பரிந்துரைக்கிறேன். யார் அடிக்கிற? நீயே ஒரு கில்லர். அடிக்கிறீங்க? ஏன் சார் அவனை அடிக்கிறீங்க? இவன் யாரா? ஏன் சார் மாதவன் அடிக்கிறீங்க? இவன் மாதவன் இல்ல, மாதவன். என்ன சத்தாங்க? நான் கத்துறது உன் காதல வேலை. சாரி சார். ஏன் இவனை அடிக்கிறீங்க? நான் கூப்பிடறதுக்கு ஒழுங்கா வந்தா நான் சார் அடிக்க போறேன். இல்ல சார், இவன் யாரு தெரியும்? பாருங்க சார், பேசிட்டே இருக்கான். मेरे आगे गाड़ी दे देता யாரன்னு நினைச்சி அவனை அடிக்கிறேன். அவன் எங்க வீட்டு தெரியுமா? தெரியும், தெரிஞ்சுதான் அடிக்கிறேன். இதோ நிக்கிறாரு எங்க புள்ள ஜட்ஜ். இவரை கொலை பண்ண அந்த கொலைகாரன் அடிக்கிறேன். எது? என்ன கொலை செய்ய வந்தவன்? Yes sir. Do you have any evidence for that? அவன் பேச்ச நம்பாதப்பா. நான் சொல்றது கேளு. அவன் நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். Bring them. ஏய், நீ டேய் சொல்றா. ஆமாம்மா, ஐயாவை கொள்றதுக்காகத்தான் ஆதவன் என் மாப்பிள்ள மாதிரி இங்க வந்தான். இவர் தாம்மா என் தங்கச்சியை கட்ட போற கோயம்புத்தூர் மாப்பிள்ள முருகன். இவரை கொன்னுடுவேன்னு ஆதவன் மிரட்டினாலதான் இவ்வளவு நாளா பயந்து வந்து அவரோட சேர்ந்து நானும் நாடகமானேன். எப்படியோ அந்த கோட்டத்துல இருந்து தப்பிச்சுங்க. இன்னைக்கு காலையில தானுங்க மாமாட்டு வந்து சேர்ந்தனுங்க. ஆமாம்மா, நாங்களா வந்து உண்மையை சொல்றதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு. ஐயா, ஆதவன் தான் எந்த கொலையும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கியா போட்டு அடிக்கிறீங்க? போதும் போதும், சொன்னதெல்லாம் போதும். மிச்சத்தை கோர்ட்ல வந்து சொல்லு. ஏய், எங்களை கூட்டிட்டு போ. Not only this sir, we got strong evidence. இவனை வளர்த்த ராவுத்தரை அவர் கூட்டத்தோட சேர்த்து பிடிச்சிட்டோம். So, இவனை பத்தின A to Z விவரங்க எல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. இவன் ஒரு கைத்தேர்ந்த கொலைகாரன் சார். He's a paid killer. கூலிப்படை சேர்ந்தவன் சார். And we got enough proof. Sir, shall I proceed sir?